ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தன்சிகா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோங்க, காலைல நான் வீடியோ போடல. எதனாலன்னா சடூன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வீடியோ போடலை. இது இப்போது வெயிட் லாஸ் பற்றி சொல்லலாம் தான் நான் வந்திருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்னா, நான் ஒன்றுமே சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் லஞ்சும் கம்மி பண்ணிவிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்மி பண்ணிவிடுவேன், டின்னரும் கம்மி பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அப்படி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் தேன் கலந்து ஃபஸ்ட்டு குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அது எம்டி ஸ்டொமக்கில் குடித்த பிறகு அதுக்கப்புறம் இது ஃப்ரெண்ட்ஸ், ஓட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓட்ஸு குடிச்சோம்னா ஓட்ஸை கஞ்சி மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே, அது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. தென் ஆஃப்டர்நூன் லிமிட்டாக சாப்பாடு எடுத்துக்கோங்க. நோ ஆயில் ஐட்டம் ஓவர் எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வெளி ஐட்டம்ஸ், லேஸு, அப்புறம் முட்டை போண்டா, பஜ்ஜிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. மெயின் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணேன். இதெல்லாம் நான் வெயிட்டுக்காக அவாய்ட் பண்ணல. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸுக்காக நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என் ஃபேஸ் கிளியராக தெரியல. எங்கள் வீட்டில் இன்றைக்கி சடூன் போட்டாங்க எங்கள் ஊரில். ஸோ அதனால் ரொம்ப டயர்டாகிடுச்சு. லேட்டாக தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். அது ரொம்ப டயர்டாக இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. அதாவது வீடியோ போடல. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டின்னர் 8:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. அப்படின்னா 8:30 9 o'clock சாப்பிட்ருங்க. ஓகே, நான் 11 o'clock தான் சாப்பிடுவேன். இப்போ ஒரு 1.5 மாதமாக கண்ட்ரோலாக வச்சிட்ருக்கேன். என்னன்னா 8:30லேருந்து 9:30க்குள்ளே அப்படி டின்னர் ஃபினிஷ் பண்ணிடுறது. ஆஃப்டர்நூனும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு அவ்வளோ எடுத்துக்க மாட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா என் உடம்பு செட் ஆகாது. அதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். டீ காஃபி குடிப்பேன். நான் அதான் செய்வேன். நான் தான் அது நிறைய குடிப்பேன். நான் தான் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி நீங்கள் ஓட்ஸு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உடம்பு இளைக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உடம்பு குறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிம் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? தென் அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஆயில் ஐட்டம் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா, நம்ம உடம்புல கெட்ட இதெல்லாம் இருக்கும். நல்ல இதை கொழுப்பு இருக்கும் நம்ம உடம்புல. இன்னும் நீங்கள் எண்ணெய் பொருள் சாப்பிட நம்மளுக்கு கெட்ட கொழுப்பு அதிகமாகி நம்மளுக்கு உடம்பு போட்டுரும். ஓகேங்களா? அதனால் கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா, எண்ணெய் பொருள் சாப்பிட்றதால கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடம்பு போடுறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? அதனால் எண்ணெய் பொருளை விட்டுருங்க, வெளி ஸ்நாக்ஸை விட்டுருங்க, ஸ்வீட்டை விட்டுருங்க. என்னைக்குனா ஒரு நாள் வெளியேன்னு போனீங்கன்னா சாப்பிடுங்க. ஓகேங்களா? இல்லை வீட்டில் இருக்கிற டைமில் இதெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் உடம்பு கண்ட்ரோல் பண்ணலாம். என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். மேக்கப் பண்ணல. ஏன்னா நான் குளிச்சதே லேட்டு, 7 மணி தான் ஃப்ரெஷ்அப் ஆனேன். ஸோ அதனால் எதுவும் பண்ணலை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உடம்பு கண்ட்ரோல் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பாப்பாக்கெல்லாம் குண்டாக தான் இருந்தேன். 2வது பாப்பா பிறந்ததுமே உடம்பு ரொம்ப இழைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு 2வது பாப்பா பிறந்ததும் உடம்பு அப்படியே உருக்கிட்டே போகுது. உருகிறது தான் ஃபேஸ் நல்லது. அதே மாதிரி குண்டாக தான் நல்லா இருந்தேன். ஆனால் ஃபேஸ் குண்டாக இருந்துச்சு, அழகாக இருந்தேன். இப்போ ஒல்லி ஆகிடவும் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. ஸோ பஃப்னு அது வரணும். பஃப்னே இல்லை. நான் சைடில் அட்டாச் கொடுக்குறேன் பாருங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு இந்த உடம்பை நான் அட்டாச் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சைடில் அட்டாச் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கிறேன்னு ஸோ அதுவும் அட்டாச் கொடுக்குறேன். அதே பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு அப்படியே உருகி போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்பு ஏற்ற வேணாம். ஏன்னா புடவை கட்டினா நல்லா இருக்கேன். அதனால் உடம்பு ஏற்ற வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உடம்பு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் அதுதான் பண்ணுறேன். நான் ஓட்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். நான் சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆயில் ஐட்டம்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உடம்பு எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ இருந்தேன், 85 kg இருந்தேன்.
இப்போ எவ்வளோ இருக்கேன், 59 கேஜி இருக்கேன். ஓகேங்களா, நான் இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி 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 வச்சுருக்கேன் உடம்பை. இப்போயும் நான் கண்ட்ரோல் தான் பண்ணுறேன். ஏன்னா பசங்க வளர்க்கணும்ல, அதனால். ஏன்னா நம்ம வயசு இப்படியே இருக்காது. வயசு மாற மாற நம்ம ஏஜ் மாற மாற நம்ம நிறம் செயற்கையெல்லாம் மாறும். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்படி இருந்தால் தான் நல்லது. ஏன்னா ஒல்லியாக இருந்தால் தான் 1000 வேலையை செய்யணும். இப்போ நான் ஒல்லியாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இடத்துக்கு போவேன். அந்த ஒரு இடத்துக்கு போனால் யோசிப்பேன், நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து இந்த இடத்துல என்ன வேலை இருக்குது அது யோசிப்பேன். டக்குனு என் மண்டையில் உட்காரும், ஓ எங்கள் சித்தி வந்து இந்த வேலை சொன்னாங்க, எங்கள் மாமி இந்த வேலை, அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன், முடிச்சுட்டு வந்துடுவா. குழந்தைய வச்சுக்கின்னு தான் நான் செய்வேன். ஏன்னா எங்கள் சித்தி வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க, எங்கள் மாமி ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நான் அப்படியே நான் படிச்சிருக்கேன்னா பிகாம் எம்காம்லாம் படிக்கல, 10th தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதனால தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, அதனால் நான் எங்கன்னா வெளியே போகணுன்னா கண்டிப்பாக நான் வந்து எங்கள் மாமிக்கு இல்லை சித்திக்கு ஃபோன் பண்ணி என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அந்த வேலையை நான் முடிச்சுட்டு வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் இதே கண்ட்ரோல் பண்ணுங்கள். இதே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும், கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். ஓகேங்களா, எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்ன போடுறதுன்னு. நானும் எதோ ட்ரை பண்ணுறேன், அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதுவாகுது. சரி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, முருகருக்கு விளக்கு போடல, எதுவுமே பண்ணல, ரொம்ப டல்லாக இருக்குது. சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ வந்து யார் யார் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோவில் பாருங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னோடய சேனலை யார் ஃபஸ்ட்டு பார்க்கணுமோ சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஏன்னா நான் உங்கள் ஃபேமிலி மெம்பராக ஒருத்தராக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தராக பாருங்கள். ஓகேங்களா, சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பியூட்டி ட்ரிப்ஸ் கண்டிப்பாக போடுவேன், நாளைக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து இன்றைக்கி நைட்டுக்கு அப்லோட் ஆகிடும், நாளைக்கு போடுறேன். எனக்கு மார்னிங் வந்து நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா நான் கரண்ட் இல்லாதால வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால் மார்னிங் நாளைக்கு காலையிலே வந்து இதுவாகிடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக இது கண்ட்ரோல் ஆகும். ஆயில் ஐட்டம் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்காகவே லைட்டு போட்டு வச்சுருக்கேன், லைட் ஆஃப் பண்ணணும். சாப்பாடு ஏன்னா பாப்பா வந்து தூங்கிட்டு இருக்கா, அதனால் லைட் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் டச் பண்ணி விட்டுருங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய், குட் நைட்.